அதனால் ஏதோ ஒரு மாநாட்டை போட்டுட்டு ஒரு ஊர்வலத்தில் போயிட்டு ஊரெல்லாம் ஒரு வேலை எடுத்துட்டு நான் தான் பக்தி, நான் தான் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய இந்த பசப்பு வார்த்தைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. உண்மையிலேயே மக்களுக்கு யார் பணியாற்றுகிறார்கள், யாருடைய ஆட்சியிலே அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சிந்தித்து பார்க்க தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள். அதனால் அந்த பெண்களுக்கு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார்கள். உயர்கல்விக்கு பெண்கள் இங்கே பேசும்பொழுது பள்ளிக்கூடம் வரைக்கும் பெண்கள் படித்தாதான் கல்யாணத்துக்கு நான் உதவித்தொகை தருவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அதே போல் அந்த பெண்கள் உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு கல்லூரிகள் அதிகமாக தூரமாக இருந்துச்சுன்னா, வேறு ஊரில் இருந்துச்சுன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் தான் அரசு கல்லூரிகள், மகளிர் கல்லூரிகள் சின்ன சின்ன ஊர்களிலும் இருக்க பஸ்ஸில் ஏறி போயிட்டு படிச்சுட்டு மாலையில் வீட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதனால தான் இன்றைக்கி 50% தொட்டு தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையோடு சொல்கிறாரே, 42% பெண்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில். என்ன அதற்கு காரணம்? கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரில் தொடங்கி பெண்களுக்கு பள்ளிகளில் சின்ன வகுப்புகளில், குழந்தைங்க படிக்கக்கூடிய வகுப்புகளில் பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை நிறைவேற்றியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது, அதற்காக பேசியது, போராடியது தந்தை பெரியார் அவர்கள். அதை நிறைவேற்றி காட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான இடம் இந்த சமூகத்திலே உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று பாடுபட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம்.